நாளைய சரித்திரம் படைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களே, நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பரீட்சை வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான கட்டம் 12ஆம்ங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து நெல்லை வந்து பார்த்து பார்த்து விளைய வைக்கணும். முதல் நாள்ல இருந்து நெல்லை விதைச்சி நாத்தாவி அறுவடை வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ எங்களுக்கு வந்து நீங்க 12ஆம் படிச்சோமே எங்களுக்கு நெல் இப்போ விளைஞ்சிருக்கு. நாங்களும் இதை மழை வெயில் இல்லாம அறுத்து வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரிக்கு நீங்களும் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு 12ஆம் தான் ஒரு நல்ல காலேஜுக்கு போறதுக்கு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது 12ஆம் தான் முக்கியமான பரீட்சை. அதனால இந்த பரீட்சையில வந்து நீங்க உள்ள போகும்போது பதட்டம் வேண்டாம். காலுக்கு போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே போயிருங்க. அப்பதான் பதட்டம் போயிரும். நீட்டா நின்று ஒவ்வொரு கேள்வியுமே பார்த்து பார்த்து எழுதுங்க. அவசரம் வேண்டாம். கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ஈஸியா இருக்கும் அந்த கேள்வியெல்லாம் முதல் அட்டன் பண்ணுங்க. கஷ்டமான இருக்க கேள்வியை கடைசி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நாளைய சரித்திரம் படைப்பதற்கு நீங்க உங்களால் தான் முடியும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குக்குமே 12ஆம் வந்து ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமான மார்க் தான். ஏன்னா ஒரு இபிஎஸ்ல வந்து ஒரு 4 பேருக்கு ஒரே டயத்துல வேலை கிடைச்சிது. அப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாளா இருந்துச்சு. அந்த 4 பேர்ல 3 பேர் வந்து அந்த ஜாதகம் அதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. இந்த அஷ்டமியில போய் நம்ம ஜாயின் பண்ணவா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள் மட்டும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்ச உடனே இந்த 4 பேர்ல அவருக்கு தான் ஜேஇ போஸ்டிங் வந்தது. இந்த 3 பேர் வர்றதுக்கு அதுக்கு பிறகு 10 வருஷம் காத்திருந்தாங்க. ஒரு நாள் பார்த்த வேலை 10 வருஷம் பின்னங்க வச்சுட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மார்க்கும் நீங்க ஒரு மார்க் கட் ஆஃப்ல குறைஞ்சிட்டுனா நல்ல காலேஜ் கிடைக்காது. ஒரு மார்க் நீங்க குறைஞ்சிட்டீங்கன்னா டோட்டல்ல 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் உங்களை மிந்திடுவாங்க. அதனால ஒவ்வொரு மார்க்குமே முக்கியமான மார்க்கு. நீங்க இப்போ வந்து கண் விழிச்சு படியுங்கள். பரீட்சைக்கு போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே புக்கை தொடாதுங்க. சூப்பரா எழுதுங்க. பெரிய வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். நன்றி.